நெல்சன் அண்ணா வாய்ஸும் அனிருத் வாய்ஸும் கலக்குவான் நம்ம அண்ணன். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? என்ன தலை நல்லா இருக்கியா? அவ்வளவுதான் அதோட ஃபினிஷ். அனிருத் என்ன ஃபாலோ பண்றது தெரியும். கட். சார் என்ன சார் இது? இல்ல கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறாங்க இவங்க. இதுல அந்த ஒரு ப்ளூ கலர் ஒன்று இருக்கு. இவனு கலர் ப்ளூ, எல்லாமே ப்ளூ. கரெக்ட் சார், யூ ஆர் ரைட். ரைட்டே ஆகுது. சிங்கிளா இருக்க பொம்பளை. கென் வந்து அந்த ஆக்டரோட பஞ்ச் டைலாக் பேசுவார். அது எந்த ஆக்டர்னு கரெக்டா 4 பேர்ல கண்டுபிடிக்கணும். அண்ணா, உங்க வாழ்க்கையில தான் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் தனுஷ் இல்லையா? சாரி ரஜினி சாரா? நான் என்ன சொல்றேன், நீங்க 2 பேரும் கண்டே பிடிக்க வேணாம். இந்த கேம் இதுக்கு மேல ஆடணும். டேய் ப்ளூ ஏய் ஓபன் பண்ணிட்டேன்டா. அங்க நடிப்பாங்கற, அங்கல இங்க கீதாலடி போடி போடி. டக்குனு சொல்லு, உனக்கு தெரிஞ்ச ஹீரோ தான் சொல்லு. சூர்யா? சார் புட்டி கண்ணாடி. ஏய் நீ எவ்வளவு வாட்டி சொன்னாலும் எனக்கு இங்க பாரு. தெரியணும்ல. நான் சார் புட்டி கண்ணாடி ஒகிடு எடுத்து வாரணும். ரஜினி சார். சூப்பர்மா. விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க, விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க, பொலிட்டிக்கல் விவசாயத்தை மட்டும் இல்ல விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க, விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க. விஷால். விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஏய், எல்லாமே சிங்கிள் டேக், டமா நடிக்கிறேன். வாவ், எனக்கு சத்தியமா புரிய மாட்டேங்குது. எல்லாம் தப்பு லூசு. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. கென் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்களா சார்? சிராஜ் சார் நீங்க சொல்லுங்க, உங்க லைஃப்ல ஒரு என்னங்க அப்பளம் நீங்க பேசிட்டீங்க, டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேணாம். சரி, ஓகே. உங்களுக்கு சொல்லுங்க. இதுல அந்த ஒரு ப்ளூ கலர் ஒன்று இருக்கு. இப்படி ப்ளூ கலர் வேணுமா ப்ரோ? இதுதான் ப்ராப்ளம். Yeah. இவரு வந்து இவனு கலர் ப்ளூ, எல்லாமே ப்ளூ. கரெக்ட் சார், யூ ஆர் ரைட். ரைட்டே ஆகுது. சிங்கிளா இருக்க பொம்பளை. இல்ல சார், இல்ல இந்த ப்ளூ இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குமா? சூப்பர், நான் எடுத்துட்டு வர சொல்லிடுறேன். உங்களுக்கு நல்லா இருக்கு. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் டா. சார் உங்களுக்கு நீங்க சொல்லுங்க, ஒரு அப்பாவா ஒரு படத்தில் நடிக்கும் போது சில நேரம் நம்மளுக்கு அந்த ரியல் லைஃப் எமோஷன்ஸ்லாம் நிறைய வரும். உங்களுடைய அப்பா ஞாபகம் வந்திருப்பார். சில நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்பா இருந்திருக்காரோ நம்ம கிட்ட. நம்ம ஒரு விஷயம் கேட்ட நம்ம அப்பா பண்ணவே இல்லையே, இன்னும் கொஞ்சம் சில நேரத்தில் என்ன இருக்கும், நம்ம அப்பாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டுமேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி மொமெண்ட் ஏதாச்சும் இதில் கென் உங்களை ஞாபகப்படுத்துற மாதிரி எழுதியிருந்தாரா? அந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இருக்கு. லைட்டாக இருக்கு. அப்பாவோட கேரக்டரும் இதில் லைட்டாக இருக்கு. அவர் அப்படிப்பட்ட ஆள் தான். சரி, உங்கள் அப்பா வந்து எவ்வளோ லைட்டான ஆள்? ஏதாச்சும் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்கண்ணா. எங்க அப்பா லைட்டா நாளா? லைக் உங்ககிட்ட இது வந்து நான் ரொம்ப பயந்துட்டு போய் சொன்னேன் இந்த ஒரு விஷயத்த. ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும், ஆனால் அதை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க. சொல்லு, சின்ன விஷயம் தான். அது ரொம்ப சின்ன விஷயத்த கூட பிரச்சனை இருக்கு. சரி, அப்படி ஒரு விஷயம் சொல்லுங்க, ஏதாச்சும் ஒன்று. வந்து இப்போ இங்கே சாப்பிட்டு போகிறேன், இது ஒத்துக்கலை, ஓகேவா? இப்போ நம்ம என்ன நினைப்போம், ஐயோ நேற்று ஒரு இடத்துல சாப்பிட்டா ஒத்துக்கலை, அப்படியே சரி டாக்டரை போய் இதை சாப்பிட்ட ஒத்துக்கலை, இந்த கர்மத்துக்கு தான் சொன்னேன், போய் எங்கே பார்த்தாலும் திங்கிறது, இப்படி ஆரம்பிச்சிடுவார். ஐயோ இது உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அப்படி இருக்கும். சிம்பிளஸ்ட் மேட்டரை கூட பிளாஸ்ட் பண்ணுறோம் நம்ம ஆளு. ஸோ நீங்கள் சொல்ற மாதிரி பெரிய மேட்டரை அவர் சப்பையாக எடுத்துக்கிட்ட மாதிரி வாய்ப்பே இல்லை. பெரிய மேட்ரு பெருசுதான் இல்லை. பெரிய மேட்ரு வந்து பெருசு. ஸ்கூலுக்குலாம் வந்தால் எப்படி இருக்கும்? அப்பா வந்தால் எப்படி இருப்பாரு? ஸ்கூலுக்கே வந்ததில்லை. அவர் ஒரே ஒரு வாட்டி வந்து ஆனுவல் டேக்கு மட்டும் வந்தார். பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணுறேன்னு. அது வழிதட்டி வந்தது தான். மெஜாரிட்டியாக அம்மா தான் வருவாங்க, அப்பா வந்தது இல்லை. ஆமாம். ஓகே 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 சூப்பர்ண்ணா. நாங்கள் ப்ரோ ப்ரோ நீங்கள் மகாராணி எக்ஸ்ட்ரா கேட்டுக்குது எதுக்குன்னு எனக்கு தெரியும். ஒழுங்காக 2 பேருக்கும் ஒரு வாய் ஊட்டி விட்றீங்க. தப்பு இல்லை ப்ரோ, நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆல்ரெடி என் தட்டிலேருந்து எடுத்து தான் தின்னுக்கிட்டு இல்லை இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஊட்டி விடுறதுல என்ன தப்பு இருக்குது இதில்? நாங்கள் மீனாட்சி கென் அப்படி போதும். ஆனால் அவனுக்கு என்னப்பா ஃப்ரெண்டு? ஐம் நாட் வில்லிங். சரி, அப்பாக்காச்சும் ஒரு அப்பாக்கு சார் ஒரு நல்லா இருக்கு சார். எனக்கு வேணாம் கென். ஃபுல் உளைச்சலா தான். சூப்பர். என்ன சொல்கிறான்? மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டீங்களா? ஓகே சரி, இப்போது சில ஃபோட்டோஸ் மட்டும் உங்ககிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்றேன். அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்க கதைகள் மட்டும் நீங்கள் எங்கள் முன்னாடி ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். இது வந்து வெறும் ஃபோட்டோவாக நாங்கள் காட்ட போகிறதில்ல. இதில் வந்து ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, சரிங்களா? இது வந்து ஒரு கேமாக நம்ம விளாட போகிறோம்.
ஓகே. ஸோ 2 பேர் இருக்காங்க. இதில் வந்து யார் வேணால் இதை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஒரு ஃபோட்டோ காட்டும் போது இவங்களுடைய பஞ்ச் டைலாக் நீங்கள் சொல்ல போகிறீங்க அவங்கள மாதிரியே. ஸோ அதை பார்த்து யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்களோ பார்ப்போம். சரிங்களா? கன்ஃபார்மாக சாலிடாக தொக்க போகிறோம்ல. நீங்க ரெண்டு பேரும் எனக்காக ப்ளீஸ், எனக்காக இந்த கேமாக இருக்கும். நெல்சன் அண்ணா வாய்ஸும் அனிருத் வாய்ஸும் கலக்குவான் நம்ம அண்ணன். யாரு? பண்ணியா? இல்ல சார், இல்ல ஐயா, சார், ஐயா, சும்மா பண்றா. பண்ணியே ஆகணும், பண்ணியே ஆகணும். இல்ல. இங்க பாரு, எல்லாரும் இப்ப என்ன- கேட்டாங்க. இல்ல எல்லாரும் Bro, கேட்டாங்க. பாருங்க. மீமாக்கிடுவாங்க. இல்ல நான் எதுக்காக சொல்றேன், ஸ்டார்டிங்ல இருந்து இவங்க வந்து உங்களை வந்து கேர்ள்ஸ்னு சொல்லி இப்ப அந்த மாதிரி ஆயிட்டுப்பீங்க நீங்க இதெல்லாம் பண்ணா ஆஹா பையன் டேலண்டான பையன் மாத்தி விட்டுருவோம் நான். ஆமா ஆமா, இல்லைன்னா தமிழ்ல சொல்லிடுவேன் அந்த மாதிரி. ஐயோ, பாருங்க மிரட்டுறேன் நான். இப்ப நெல்சன் சார் வந்து இந்த படத்துக்கு வந்து கென்னுக்கு விஷ் பண்றாரு. இல்ல சரி, சரி. அங்கதான் அதுலதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு ஆக்சுவலா. நெல்சன் சாரும் அனிருத் சாரும் பேசிக்கிறாங்க. ஓ இந்த பேசிக்கிற படத்தை பத்தி. ஓ அந்த மாதிரியே டேய், நடக்குமா? please, சரி daddy. சரி. அனிருத் நெல்சன், நீங்களே கெஸ் பண்ணுங்க யாரு எந்த வாய்ஸ்னு. ஆமா அதுதான் இப்ப இதான் கேம். நீங்க யாருன்னு கேட்டா கண்டுபிடிக்கணும்னா அவள்தான். சரி 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 கண்டுபிடிச்சோம். ஓகே. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? என்ன தலை நல்லா இருக்கியா? வந்து காங்க. அவ்வளவுதான் அதோட ஃபினிஷ். அவ்வளவுதான். ஏப்பா என்ன இது? டேய் லென்த்தா போ. இன்னும் கொஞ்சம் போங்க, இல்ல, படத்தை பத்தி பேசலையா? பேசுங்க. சரி படத்தை சரி பத்தி பேசல. சூப்பரா சரிண்ணே. சார் ரகுவரன் சார் வாய்ஸ்னா தெரிப்பான் சார். ஏய் ரகுவரன் சார் வாய்ஸ் பண்றா ப்ளீஸ் டாடி. ரகுவரன் சார். ஓகே. டேய் வேணாடா. ஏய் பண்ணு. ஏய், பண்ணலாம் தப்பு இல்ல. ஒரே டயலாக்ண்ணே. ஊர்ல இருந்து வந்து இங்க நடிக்கிறதுக்கு 1 மாசம் பேசினானே என்கிட்ட. நீங்க எந்த படத்துல இருந்து நீங்க கெஸ் பண்ணணும், அதான் கேம். சரி, நம்ம ஒரு கேம் வச்சா நம்மளுக்கு ஒரு கேம். என் பையன் சச்சின் இந்த காலேஜ்ல தான் படிக்கிறான். பா யாரடி நீ மோகினி? நீ சச்சின் படம். அதான் கேம். சூப்பர். வேற மாதிரி ரகுவரன். ரகுவரன் சார் வாய்ஸ் முதல்ல பண்ண சொல்லுங்கண்ணே. அப்படிதான் ஊரே மாத்திட்டு இருக்காங்க. ரகுவரன் சார் வாய்ஸ் இதுன்னு. ப்ரோ பட் அனிருத் நெல்சன் வாய்ஸ் சூப்பரா பண்ணாரு. சூப்பர். இல்ல இன்னொரு பண்ணுங்க. Thank you, sir. ப்ரோ நீங்க இந்த படத்தை பத்தி அவங்க பேசுறா என்ன பேசுவாங்க? நெல்சன் சார் வந்து என்ன சொல்றாரு? கென் சூப்பரா, அடுத்த கமலஹாசன் ரஜினி படத்துல ஒரு கேரக்டர் கூப்பிடுறான்டா அப்படி சொன்னாரு. அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? சொல்றா. நெல்சன் சார் சொல்றாரு. அது நடக்குமான்னு தெரியல, இது நடக்கும். ஐயோ இல்ல வேணாண்ணா. ப்ளீஸ். சரி அனிருத் அவராச்சு இந்த பாட்டு நல்லா இருக்கு, முட்டை கலக்கி பாட்டு நல்லா இருக்குன்றது. ஹாய் ப்ரோ. இந்த ஹாய் ப்ரோ எனக்கு அவ்வளவுதான் வரும். ஹாய் ப்ரோ. ஆமா நம்ம ஏதாச்சும் சண்டை போடுனா அப்ப சொல்லு அனிருத் என்ன ஃபாலோ பண்றது. ஏய் இல்ல நோ கட். சார் என்ன சார் இது? இல்ல தப்பு கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறாங்க இவங்க. சரி ஓகே, சரி நம்ம கேம்குள்ளே போயிடலாம். சரிங்களா சார்? இப்போ வந்து நான் சில ஃபோட்டோஸ் கென் கிட்ட காட்டுவேன். கென் வந்து அதை வந்து அந்த ஆக்டரோட பஞ்ச் டைலாக் பேசுவார். அது எந்த ஆக்டர்னு கரெக்டாக 4 பேரில் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நான் நடுவில் காட்ட போகிறேன், ஆனால் நீங்கள் 2 பேர் மட்டும் கண்ணு மூடுங்க. ஆஹா இது எதை வேணா நம்புவேன், இந்த கண்ணில் இப்படி கை வச்சு மற மட்டும் நான் நம்பவே மாட்டேன். ஈஸியாக தானே சொல்கிறேன். மிமிக்ரிலாம் வராது. அனிஷ்மா முடிஞ்சிருச்சு. போட காமிச்சேன் கொஞ்சம் honest. அவங்கள மாதிரி நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. நீங்க நல்லா பண்றீங்க, எனக்கு வராதுடா அதெல்லாம். டேய் நீ கண்டுபிடிப்பலடா. என் வாழ்க்கையில அண்ணா உங்கள் வாழ்க்கையில் தான் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நான் சிக்கனும் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் தனுஷ். the confidence I want in my life. இல்லையா? சாரி ரஜினி சாரா. ஓகே, உங்களை காசு பண்ணதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களுக்கு காசு பண்ணதுக்கு என்ன பண்ண விஜய் சார். நான் என்ன சொல்றேன், நீங்க 2 பேரும் கண்டே பிடிக்க வேண்டாம். உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் இப்போவே. இந்த கேம் இதுக்கு மேல இவங்க ஆடுவாங்க. டேய் ப்ளூ ஏய் ஓபன் பண்ணிட்டேன்டா. பாருங்க எப்படி. டேய் என் வாழ்க்கையில நான் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் அஜித் சார். போறா. சூப்பர்ரா. ஆனா நீங்க சூப்பருங்க. இல்ல அவ போட்டோ பார்த்தேன். யா. சார் நீங்க என்ன கண்ணு மூடி சொல்லலையே நீங்க. மேல இருக்க ஒரு நம்பிக்கையில சொல்ல போறாங்க. என்ன பாரு. சரி அடுத்த போட்டோ. கண்ண மூடுங்க. அப்ப சார் நீங்க சாரி சார் கண்ணாடி போட்டிருக்காரு, அதனால சார் மட்டும் கண்ண மூட வேணாம். ஓகே நீங்க கண்ண மூடுங்க, நீங்க 2 பேரும் மூடுங்க. டக்குன்னு கண்ணை திறக்கலாம். ஓகே இருங்க என்னப்பா இருங்க நான் ப்ராசஸ் பண்ணுறேன். சரி ஏய் சிம்பு.
சத்தியமா பார்க்கவே இல்ல, சத்தியமா சொல்ல பார்க்கவே இல்ல. சரி ஓகே. எத்தனை சார்? சரி ஓகே இருங்க. நான் பெர்ஃபார்ம் பண்ணட்டான். perform பண்ணலாம்ல. டைலாக் மட்டும் சொல்லிடுங்க. டயலாக் மட்டும் சொல்றேன். ஏய் அங்க என்னடி பாக்குற? அங்க இல்ல. சிம்பு சிம்பு அதான் நான் சொல்லல. நீங்க சொல்லுங்க. அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. தப்பா சொல்லுங்க. இதுவும் நீங்க தப்பு, சொல்லுங்க. இதுவும் தப்பு, ஆமா. இதுவும் தப்பு. தப்புங்க. தப்பு. தப்பு. யா யா அங்க என்னடி பாக்குற? அங்க இல்ல இங்க. கீதா இல்லடி போடி. இப்படி வரும். யாரு டக்குன்னு சொல்லு. கண்டுபிடிச்சிட்டாங்க. கிட்ட வந்துட்டீங்க. இரு சரி இன்னொரு வாட்டி சொல்றேன். நைட்டெல்லாம் உன்னை நினச்சிட்டே தூங்க மாட்டேன், ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. காலைல எழுந்திரிச்சா உனக்கு ஃபோன் அடிச்சு சொல்லவே மாட்டேன், ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. வா 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 ஜெயம் ரவி. டக்குன்னு சொல்லு, உனக்கு தெரிஞ்ச ஹீரோ தான் சொல்லு. சூர்யா? சூப்பர். ஜில்லுனு காதல்ல வரும். ப்ளீஸ் எனக்காக 20 பாயிண்ட். இவங்க எல்லாரும் தப்பு, இவங்களுக்கு மட்டும் 20. இவங்களுக்கு மட்டும் நான் 30 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். சூப்பர். இது ஆக்சுவலா கரெக்ட்டா தப்பா? கரெக்ட் தான். கரெக்ட். சூர்யா சார் எந்த படம் சொல்லு? ஜில்லுனு ஒரு காதல். பூமிகா பூமிகா பத்தி காலேஜ்ல பீர் குடிச்சிட்டே பேசுவாரு. சினிமா நாலேஜ் சரி அடுத்து அவங்கள. சரிங்களா? கண்ண மூடு. சார் சாரி சார். மன்னிச்சிருக்கு சார். கண்ண மூடு. ஆமா. சூப்பர். லைட்டா பாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல. ஓகே. இப்போ காம்ப்ளிகேட்டடா சொல்லணும், அப்பதான் கண்டுபிடிக்க முடியாது. அடியே நீ என்ன மானா, என் மனசு அலையுது வீணா. கார்த்தி சார். இல்லடா அது ஏன் டைலாக். வெயிட் பண்ணு, நான் ஆரம்பிக்கவே இல்லை. வெயிட் பண்ணு. என்ன சார் புட்டி கண்ணாடி வகுடத்தை முடியெல்லாம் வாரணும்னா பழம் நினச்சிட்டிங்களா? தனுஷ் சார். ஆஹா. என்னங்க நீங்க? இன்னும் ஒரே வாட்டி சொல்றேன். என்ன சார் புட்டி கண்ணாடி. ஏய் நீ எவ்வளவு வாட்டி சொன்னாலும் எனக்கு இங்க பாரு. தெரியணும்ல. என்ன சார் புட்டி கண்ணாடி வகுடு எடுத்து வாரணும். ரஜினி சார். கரெக்ட். ப்ரோ அவங்க ஃபர்ஸ்ட் சர்ல நீங்க அந்த ஆக்ஷன் பண்ணவே புடிச்சிட்டாங்க. நான் தான் அவங்கள சப்போர்ட் பண்றேன். கரெக்ட். செமையா இருக்கு. காலால பேச நானே பட்டேக்கர் பார்த்து. என்னப்பா வகுடு எடுத்து வாரன முடி. சூப்பர்மா. சூப்பர். நெக்ஸ்ட். செம்ம. லாஸ்ட். அவங்களுக்கு தான் எல்லா பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. இவங்களே கண்டுபிடிக்க வைங்க. இவங்க என்ன இவங்களுக்கு ஒண்ணுமே என்னடா? சார் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. சரி ஓகே இருங்க. லாஸ்ட். சரி கண்ண மூடு. இந்த நீ உண்மையில 50 பாயிண்ட்ஸ் இப்போ. கண்ண மூடிடுங்க. ஓகே. ஓகே. இப்ப பாரு. விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க. விஜய் சார். டேய் அவர் எந்த படத்துல பேசினாரு அது? சாரிடா. விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அப்ப ஏதோ பொலிட்டிக்கல். விவசாயத்தை மட்டும் இல்ல இது பொலிட்டிக்கல் ஃபில்ம். கரெக்ட். ஏய் விவசாயம் பொலிட்டிக்கல் கரெக்ட். வா. யார் ஹீரோ யாரு? விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க. சொல்லு. விஜய் சேதுபதி. லைட்டா கிட்ட வந்துட்டீங்க. ஏய் என்ன நீ? இன்னும் ஒரே வாட்டி லாஸ்ட். பட் நீ நியரஸ்ட் வந்துட்ட. விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க. சேதுபதி டு விஜய். இல்ல சார், அதுவும் இல்ல சார். விஷால். ஏய் போடு. ஏங்க எப்படி கரெக்ட்டா சொல்றீங்க? அடடா. தாமிரபரணில சொன்னாரு. தாமிரபரணி விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஏய் அத ப்ளீஸ் அந்த தண்ணி மட்டும் கொடுத்துருங்க எனக்கு. சூப்பர். ஐயோ அதாவது நான் நிறைய எனக்கு என்ன ஷாக்னா தமிழ் படமே பார்க்க மாட்டேன். எனக்கு என்ன ஷாக்னா கதை எழுதும்போது அவங்க பேரை நீங்க போட்டது. எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? But எல்லாமே சிங்கிள் டேக் டமால் நடிக்கிறேன். வாவ். புரிய மாட்டேங்குது. எல்லாம் தப்பு. லூசு உன்னைய வச்சிட்டு அது எனக்கு அங்க சொன்னா விசாரி. நீங்க விசாரி சொல்லுது. பாவம் ஹெல்ப் பண்ணுவோம் தான். யூத்துக்காக கலக்கி. சூப்பர் ப்ரோ. நீங்களும் ஏதாச்சும் டயலாக் சொல்லிட்டு தான் கலக்கி சாப்பிடணும். கண்ணை மூடுங்க. ஃபைனல் போட்டோ. சரிங்களா? இதுதான் ரியல் டாஸ்கே. நான் இதை நீங்க கண்டுபிடிக்கல இருக்கும். ஆமா நீ கேள. என்னது? நீங்க ஒரு டயலாக் பேசுறீங்க. ஓ கேள. ஓகே. ஒன்னு லாஸ்ட் பேசு. ஒண்ணு இல்லையா? இல்ல பேசு. ஏங்க நான் பெர்ஃபார்ம் பண்ணி. ஓகே சார். நீ கேள. இல்ல நீ தான் கேள. நான் சொல்லட்டா? ஹாரி பாட்டர் ஆல்சோ டீல்ஸ் தி சேம் ப்ராப்ளம் திஸ் சாப்டர். தயவுசெய்து சொல்லாதடா. இன்னைக்கு யூத் படத்தை விட்டு 2 ஹீரோயினை தூக்கம். என்ன இல்லங்க. நீ தான் எப்பயும் போல கரெக்டா சொல்ல போற. நீ சொல்லிடு.
எங்க மற்றதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்களா? இதையும் சொல்லுங்க என்ன இப்போ. சரி சரி க்ளூ ஒரு க்ளூ தரேன். க்ளூ கொடுங்க. க்ளூ தரேன். ம். இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர், கேரக்டர் ஆர்டிஸ்ட். கருணா சார். ஆஹா. என்னங்க நீங்க? கருணா சார். வடிவேலு. அதான் வா. நீ எங்க உனக்கு பிடிக்கும்ல? வீட்டுக்கு வந்து பாரு நான் சாவல். உனக்கு பிடிக்கும்ல? எனக்கு வடிவேல் சார் பிடிக்கும். ஆனா இது எங்க அப்பா டயலாக். ஐ வாண்ட். பட் இவங்க நல்லா எப்படி தெரியும்? நான் சொன்னேன்ல. இல்ல உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? எனக்கு தெரியும். கெஸ் பண்ணிட்டேன் அனுஷ்மா. எப்படி எந்த படம் இந்த டைலாக் அவர் சொன்னது? எந்த படம்? அந்த படம். எந்த படம்? அப்ப யார் சொன்னா உங்களுக்கு? தெரியலையே. இல்ல அங்க அவங்கள இருக்கிற கல்பிரிட்ட. ஓ இல்ல இல்ல. நீலோத்திக்கு தூது விட்டுக்கிட்டு இருக்காரு உங்க கேமராமேன். அவர் சிறை பிடிக்க பாக்குறாரா அந்த மாதிரி? ஏன்பா சொல்லி கொடுத்தா சொல்லி அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது தானே, பாவம். சரி மீனாட்சி, நீங்க வந்து தொடர்ந்து 5 ஆன்சர் தப்பா சொன்னதால உங்களுக்கு ஒரு டாஸ்க். வாட் இஸ் த டாஸ்க்? கலக்கியே ஒரே வாயில சாப்பிடணும். வாவ் சூப்பர். சாப்பிடு. சரி உங்களுக்கு ஒரு டாஸ்க். அதை சாப்பிடும் போது நீங்க அந்த பாட்டை பாட்டுருங்க. என்ன ஒரே எனக்கு ஒரே வாட்டி இந்த ஆனந்தமான காட்சியை பார்த்துறேன். மொத்தமா இது ஃபுல்லா அப்படியே அது எல்லாமே முடியாது. மொத்தமா ஷோ பண்ணும். சரி முடிஞ்ச அளவுக்கு. என்னமோ போகுது. இது சாதாரணமாவே சாப்பிட்டுருக்கலாம். நான் எக்ஸைட்டிங்கா அதாவது நான் அப்படியே எடுத்து அப்படியே வாயில போடுவாங்கன்னு நினைச்சேன். சரி பாட்டே பாடிடலாமே நம்ம. எஸ். மனசு ஃபுல்லா உன் மேலதான், திருந்தி போன உன்னாலதான், திரியிறேன் உன் பின்னாலதான், ஓகே சொல்ல கண்ணாலதான், புதுசா பிறந்த ஃபீலிங்குமா, சிரிச்சா ஹார்ட் ஹீலிங்குமா, கனகா லவ் காலிங்குமா, என்ன லெஃப்ட் ஹேண்ட்ல டீலிங்கு பண்ணாதம்மா, மின்னிக்கே நீதான் என் நெஞ்ச குலுக்கி சிறுக்கி வாடி என் முட்டை கலக்கி. சூப்பர் 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 கின். ஸோ ஃபைனலாக எல்லாருமே நல்லபடியாக சார். சாரி சார் ரொம்ப நேரம் உங்களை வந்து கை காய வச்சு உட்கார வச்சுட்டேன் சார். எப்படி இவங்களாம் பயங்கரமாக வாய்ஸ்லாம் பேசுகிறாங்களோ நீங்களும் பயங்கரமாக மிமிக்ரிலாம் பண்ணுவீங்க. உங்கள் ஸ்டைலில் யாராச்சும் ஒரு ஆக்டர் ஒரு பேசுனீங்கன்னா நான் வந்து மோகன்ல மம்முட்டி சார் வந்து கென்னுக்கு ஒரு விஷ் சொல்கிறாரு இந்த யூத் படத்துக்கு. ஆல் தி பெஸ்ட் கன். அது கரெக்டாகல இல்லை. நான் ஒரு ஃபிலிம் டைலாഗ് ചന്തുവിനെ തോൽപ്പിക്കാനാവില്ല മക്കളെ. ഇരുമ്പാണ് തട്ടി മുളയാണി വെച്ച് പൊൻകാരം കൊണ്ട് ചുരുക വിളക്കാൻ കൊല്ലന് 16 പൊൻപണം കൊടുത്തവൻ ചന്തു. അങ്ങനെ പോവും. சூப்பர் சூப்பர் சார். சார் அப்படியே அங்கேருந்து மம்முட்டி சார் வந்து ஒரு மோகன்லால் சார் எங்களுக்காக சாப்பாடு. കൂടും കൂട്ടുമില്ലാത്ത പ്രവാസിയുടെ ജീവിതം. വെള്ളാരം കല്ലുകൾ ഉരുകുന്ന ഒരു വേനൽ പകലിൽ കാളിയാർ ഗർജിച്ചു. മിയാറ്റാൻസിൻ്റെ കാളിയാർ, ഖരാനകളുടെ കാളിയാർ, ഗതകാല സ്മൃതികളിൽ ശവകുടീരങ്ങളുടെ മൗനം പേറുന്ന കൊട്ടാരങ്ങളിൽ ദ്രുപതിൻ്റെ വിറയാർന്ന വേദന കേൾക്കാൻ ചെവിയോർത്താൽ ഹിന്ദുസ്ഥാനി സംഗീതം പഠിക്കണമെന്ന മോഹമായിട്ട് നേരെ ചെന്ന് കയറിയത് ഒരു സിംഹത്തിൻ്റെ മടയിൽ. ഉസ്താദ് ബാദുഷാ ഖാൻ. ஃபேண்டாஸ்டிக் சார். செம்ம எப்படி அப்சர்வ் பண்ணியிருக்காருல சார். வேற உங்களோட ரொம்ப ஃபேவரட் வேற ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் நீங்கள் பண்ணணும்னா கூட பண்ணலாம் சார். நிறைய இருக்கு. யாராச்சும் இன்னொருத்தர் நம்ம தமிழ் ஆக்டர்லேருந்து யாராச்சும் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்களா சார்? மணிகண்டன் அவர் நல்ல ஆக்டர். மணிகண்டன் அவர் சூப்பராக பண்ணுறாரு. சூப்பராக பண்ணுறாரு. அதனால தான் நான் தமிழ்நாட்டில் மிமிக்ரி கேரளால இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ். இல்லை ஆமாம் நாங்கள் எவ்வளோ வீடியோ பார்த்துருக்கோம் சார் சார் இது. ஓகே ஆல்ரைட் கேன். ஸோ படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் ப்ரொமோஷன்ஸ் அந்த இதெல்லாம் பார்க்கும்போதே பயங்கர ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது. ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது படம். ஸோ எவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்குது வெயிட்டிங் ஃபார் மார்ச் 19. இல்லை ஜென்யூனாக எங்கள் எல்லாருக்குமே இது ஒரு லைஃப்னு நிறைய பேர் புதுசாக படம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேட் வந்து எங்கள் எல்லாருடைய லைஃப்புமே மாறுற ஒரு டேட். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் ரொம்ப பயமாகவும் இருக்குது. ஃபஸ்ட் டைம் இது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு. ஸோ பட் வர ஆடியன்ஸு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி நல்லா சிரித்து அவங்க ஃபுல்ஃபில்டாக ஃபேமிலிஸோடு வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் படம். சூப்பர். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் தொடர்ந்து ஏன்னா ரொம்ப ஒரு லக்கி சாமா நீங்கள் மாறிட்டு வரீங்க. ஸோ எவ்வளோ ஏன்னா இப்போ இந்த பாட்டு வந்து எங்கள் பாட்டெல்லாம் படம் ரிலீஸ் ஆகிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் எங்கே பார்த்தாலும் நீலோத்தி நீலோத்தின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தமிழ் ஆடியன்ஸோட அந்த ஒரு அன்பு எப்படி இருக்குது? இல்லை தமிழ் படம் தமிழில் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எனக்கு வந்து தமிழ் படம் தமிழில் தாங்க பிடிக்கும். தமிழ் லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வந்து
இல்லை நடிக்க முடியுது, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது யூத்தில் லைக் ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கட்டும், எங்கள் ஏஜில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்க, யாரையும் டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன்னு நம்புறேன். சரி, ஓகே. நீங்க சொல்லுங்க மீனாட்சி. நான் வந்து கரெக்டாக சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க. ஃபுட் கோமேலே ஆயிடுச்சு. ஃபுட் கோமாளி ஆயிட்டீங்களா? கோமா ஃபுட் கோமா. அவர் என்ன சொல்றாரு? இல்ல படத்தை இல்ல உங்களுக்கு படத்தை எவ்வளவு பார்க்க வாங்கன்னு எக்ஸைட்டடா சொன்னா இருக்கீங்க நான் மார்ச் food 19. மார்ச் 19லாம் நீங்க பார்க்க வராதீங்க, நான் ஃபுட் கோமா ஆயிட்டேன். ஆமா, food coma ஆயிட்டேன். ஆமா, எல்லாரும் மார்ச் 19க்கு எங்களோட படம் யூத் பாருங்க. ரொம்ப ஸ்வீட்டா கூப்பிட்டீங்க. ரொம்ப ஸ்வீட். இன்னும் இவ்வளவு வந்தா அதிகமா வாங்க, வரேன். இவ்வளவு நான் அதிகமா food கோமால இருக்கேன், நீங்க வந்தா வாங்க. அண்ட் ஓகே, நீங்க சொல்லுங்க ப்ரோ. உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாதி பேர் வந்தாவே படத்துல பாதி ஆமா, நீங்க வேற. வந்துரும். இல்ல அப்படி ஒண்ணு இல்ல. ஒரு ஷோவே போடலானுங்க. தனியாவா? சின்ன கூட டீ குடிக்க ரெடியா. சின்ன ஒரு டீ குடிக்கிறது. ஆமா, அப்படி ஒரு ஷோ. சரி he's just joking guys. என்ன கேள்வியை மறந்துட்டேன். என்ன கேள்வி வந்த மார்ச் 19 படம். மார்ச் 19. யா ஸோ அதான் இப்போ கென் சொன்ன மாதிரி எங்களோட எல்லாரோடையும் லைஃப் இப்போ மாறப்போகுது. அண்ட் எனக்கு வந்து இப்போ ரொம்ப இப்போ லண்டன்லேருந்து நான் தமிழ் சினிமா பார்த்துட்டு வரேன். ஸோ அதில் வந்து இப்போ நான் ஒரு சின்ன ஒரு பாட்டாக இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வெளிநாட்டில் இருக்கிற எல்லா தமிழ் ஃபேமிலிஸுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். ஸோ யா, என்ன சொல்ல வந்து நான் இல்ல சொல்லிட்டீங்க. ஸோ அதான் எனக்கு ஸோ அதான் அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு கென் கொடுத்ததுக்கு அவனுக்கும் தேங்க்ஸ். அண்ட் உங்களுக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பட் பரவாயில்ல, ஏதோ சொல்லி முடிச்சிட்டாரு. பட் சிராஜ் சார் தேங்க்யூ ஸோ மச். பட் பிகாஸ் நீங்கள் பயங்கர சீனியர், பட் இவங்க கூட சேர்ந்து நீங்களும் பயங்கர ஃபன் பண்ணுறீங்க சார். தட் ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ ஆக்சுவலி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். நல்ல இவரு தான் இவரு ஸ்டோரி நரேஷன் கொடுக்கறதுக்கு வந்தேன். அதெல்லாம் கொடுத்து அவர் ப்ரீ ஷூட் எல்லாம் அது காமிச்சதுக்கப்புறம் நான் இவரை கிட்ட கேட்டேன், டேய் கென் இது யார், லிரிக்ஸு யார்? நான் தான் சார். ஓகே, பாடுறது நான் தான் சார், டைரக்ஷன் நான் தான் சார், ஹீரோ நான் தான் சார், அப்போ ப்ரொடக்ஷனு நீங்களும் தானே? இல்லை சார், நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், அது இன்னொரு ஆள். അങ്ങനെ நம்ம அது யாரது? கருப்பையா சார்? கருப்பையா இங்கே இருக்கா? பாவம். அப்போ படம் நல்லபடியாக வந்திருக்கேன், நல்லா சூப்பராக வந்திருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து இந்த படம் பாருங்களேன். சூப்பர், எக்ஸலன்ட் சார். ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் எடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு படம் முடிச்சிட்ட பிறகு கருப்பையா சாரே அடுத்த படத்துக்கு கென்னை வந்து புக் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு படம் வந்து ஒரு பெரிய வெற்றி ஆகிட்டோம். ஏன்னா எல்லா விஷயமும் பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு கென்க்கு. இந்த படமும் எல்லாருடைய வித் ஆல் திஸ் அவரோட ஃபர்ஸ்ட் ஹீரோயில் நான் தான் அப்பா ஆகிட்டு நடிக்கிறேன். சூப்பர். அடுத்த படம் நீங்கள் டிஆர் சாருக்கே போட்டி கொடுக்குற மாதிரி நீங்களே எல்லா 9 துறையை நீங்களே ஹேண்டில் பண்ணணும் கென். அதுக்கு எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றிகள், வாழ்த்துக்கள். ஸோ படம் முடிச்சு அடுத்தவர் ஹீரோ ஆகும்போது ஃப்ரெண்டு தான். ஆமா கண்டிப்பா, அப்பாலாம் கொடுக்கக்கூடாது, அப்பா வேணாம், ஃப்ரெண்டா கொடுங்க. நான் அவனை நம்பி தான் நான் இருக்கேன். ஸோ நீங்களும் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணா அப்போ நான் ஏஜில் வந்து நான் கரெக்டு தானே. அப்போ ஷேர் பண்ணுவோம் 2 ஃப்ரெண்ட். ஓகே 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 ஆல்ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். 5 பேருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர், இது எங்களோட பாரடைஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.